ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சனத்துக்கு நால்வர், சகனத்துக்கும் ஐவர், சுவைக்கு அறுவர், ரிசிகள் 70, பசுக்கள் 8, தானியங்கள் 9, பசி வந்தால் 10 பறக்கும் என்று உலக வழக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம் பெரும் கோயில், ஊனிடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புறம் ஐந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், இடைகளை பின்களை தொழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்று பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்று பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியது வாமி என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலில் பாடின அவரேதான். இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் இந்த சுவாசமான காற்றை 21,600 மூச்சு விடுகிற எழுத்து. அப்படிப்பட்ட மூச்சு எப்பொழுது வேகமாக இயங்குகிறது என்றால் கோபப்படும் போது வேகமாக போகுது மூச்சு, ஓடும் போது மூச்சு இறக்கிறது. அதுபோல இல்லறம் ஈடுபடும் போது கணவன் மனைவி இடத்திலே மூச்சு அதிகமாக வாங்குகிறது. இப்படியெல்லாம் மூச்சு காற்றை சேமிக்க 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 ஆயுள் விருத்தி அடையும். அப்படி ஆயுள் விருத்தி அடைந்தால் கூற்றுவன் என்ற யமனையே எட்டி உதைக்கலாம் என்று மூச்சு பயிற்சி என்ற பிராணயாமத்தை சொல்லி வைத்திருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். அப்படிப்பட்ட காற்று வீணாக ஆக்கி விடாமல், ஆனால் இந்த உலகத்தில் காற்று இன்றியமையாத ஒன்று. அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே உண்டு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயில்களும் மன்னர் காலத்திலே கட்டியிருக்கிறார்கள். 108 பெருமாள் கோவிலும் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம், அப்படிப்பட்ட வைணவத்தையும் சைவத்தையும் கொண்டு இந்த நாடு நலம்பெற வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் நாம் எடுத்துக்காட்டாக கடைபிடித்து இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த பக்தி தான், இந்த பக்தி என்ற ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. அதோட கல்வி ரொம்ப முக்கியம். கற்றதனால் ஆய பயணம் கொள்வான் நற்றார் தொழாரன் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகள் அத்தனை இறைவனை வழிபட்டிருக்கிறது.